Hello everyone. Today we are going to learn about do, does and did. இன்னே நான் பார்க்க போற வந்து do அதுமே does அதுமே did எங்க யூஸ் பண்றது. First sentence பாருங்க இதுல he is reading இதோட மீனிங் வந்து அவன் வாசிச்சு கொண்டு இருக்கிறான். He isn't reading அட நெகட்டிவ் ஃபார்ம் எதிர்மறை ஃபார்ம் வந்து அவன் வாசிக்கான் இல்ல இப்ப. She can swim அவளுக்கு ஸ்விம் பண்ண முடியும். அதுலயே நெகட்டிவ் ஃபார்ம் எதிர்மறையான வடிவம். She can't swim அவளுக்கு ஸ்விம் பண்ண முடியாது. இப்ப இதுல வந்து இங்க ரெண்டு verb இருக்குது. ஒன்று வந்து is வந்து helping verb, reading வந்து main verb. Can வந்து helping verb, swim வந்து main verb. இங்க நீங்க நொட்ட சேர்த்திக்கு அந்த இல்லைன்னு சொல்லல நொட்ட சேர்த்திக்கு helping verb. இங்கேயும் அதே மாதிரி தான் நொட்ட சேர்த்திக்கு helping verb cannot. அது cannot சேர்த்தா நீங்க ஆட்டோட ஓட்டி அங்க is ஓட சேர்த்தி isn't ஓட்டி. அப்போ வந்து நொட்ட சேர்த்திக்கு நான் helping verb. இப்ப அதே மாதிரி தான் இந்த கேள்வியை மாத்திரண்டாலும் நீங்க இஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வர சப்ஜெக்ட் முன்னு கொண்டு வந்தா அது क्वेश्चनா மாறும் கேள்வியா மாறும். இஸ் சி ரீடிங் அவ வாட்ச் கொண்டிருக்கானா அதே மாதிரி கேன் ஷீ ஸ்விம் அவளு ஸ்விம் பண்ண முடியுமா என்று கேள்வியா மாறும். அப்ப வந்து எங்களுக்கு கேள்வியா மாத்துறதுக்கும் அதே மாதிரி நெகட்டிவா மாத்துறதுக்கும் அப்படின்னா எதிர்மறையா மாத்துறதுக்கும் எங்களுக்கு வந்து ஹெல்பிங் verb தேவை. அப்ப இதுல ஹெல்பிங் verb இருக்குது அதால எங்களுக்கு ஈஸியா எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த சென்டென்ஸோட பாருங்க இதுல வந்து சப்ஜெக்ட் இருக்குது he reads வந்து verb புக்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஒரு verb தான் நீங்க இங்க ரெண்டு verb இருக்கு ஆனா இங்க ஒரு verb தான் நீங்க அப்படின்னா இது மெயின் verb இங்க ஹெல்பிங் verb இல்ல இங்க அதே மாதிரி சப்ஜெக்ட் verb சப்ஜெக்ட் she bought வந்து verb இங்கெல்லாம் அந்த இந்த மூணு சென்டென்ஸ்ல த்ரீ சென்டென்ஸ்ல உங்களுக்கு மெயின் verb மட்டும் தான் நீங்க அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம் நொட்ட போடாமல கேள்வியா மாத்தமேல நீங்க அதுக்கு என்ன செய்யறதா ஹெல்பிங் verb நாங்க எக்ஸ்ட்ரா எட் பண்றோம் எட் பண்ணித்தான் நொட்டம் போடு அதே மாதிரி கேள்வியா மாத்தினா அதுக்கும் யூஸ் பண்றோம். இப்ப இதுல வந்து இந்த ரீட்ஸ் வந்து V1 verb நாங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல எல்லாம் பார்த்தோம் அந்த சார்ட் ஒன்ல அதுல வந்து ஃபர்ஸ்ட்க்கு 4 ஈஸிக்கு V1 V2 V3 பிரிக்கும் உண்மையிலே அது இல்ல பேஸ் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த சார்ட்ல அதுல முதலாவது அந்த அட்டவணை முதலாவது வார ஃபார்ம் தான் இந்த V1 ரீட் அதே மாதிரி பிளே இது ரெண்டு வந்து முதலாவது வடிவம். அதுல வந்து he sheet வந்தா நாங்க போடக்கூடிய ஹெல்பிங் verb தான் does IUV இது வந்தா போடக்கூடிய ஹெல்பிங் verb வந்து do இப்படிதான் அது டிஃபரன்ஸ் ஆகும். he sheetக்கு does வரும் IUVக்கு do வரும் இதான் நாங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஹெல்பிங் verb அதுக்கு நொட்ட சேர்த்தி he does not read books அதே மாதிரி இல்லாட்டி he doesn't அதை ரெண்டு டைம் கன்ட்ராக்ட் பண்ணி சுருக்கினண்டா he doesn't read books ன்னு எழுதலும் அதே மாதிரி they play cricket they do not play cricket ன்னு சொல்லலும் அப்படினா do not சுருக்கியும் don't ன்னு சொல்லலும் அதே மாதிரி இங்க வந்து இந்த bought வந்து by the V2 form அப்படின்னா இரண்டாவது வடிவம். அப்ப she bought காரணம் அவள் காரணம் வாங்கின அப்ப அவள் காரணம் வாங்காட்டி she did போட்டு நொட்ட சேர்த்திட்டு இப்ப இதுக்கு தான் நான் do and does சேர்த்துற V1 verb ஆயினா V2 verb ஆயினா did போட்டு நொட்ட சேர்த்தி did not அந்த bought வந்து திரும்ப V1 ஆ மாறி buy ஆ மாறி she did not buy a car இல்லாட்டி she didn't buy a car இப்படிதான் நான் நெகட்டிவ் ஃபார்ம் verb. அப்ப நாங்க இந்த do does did பாவிக்கு இதுக்கு தான் மெயினா யூஸ் பண்றதுதான் இது மெயின் verb வார விடவும் மீக்குது நான் இப்ப இதுல பேசின வந்து ஹெல்பிங் verb இல்லாட்டி ஆக்ஸிலரி verb வார இடம் தான் இதுல பேசி. ஓகே, thank you.